லைட்டு தாங்க செம்மையாக இருக்குது. நாகர்கோவில். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்ணி ஃபைனலாக பஸ்ஸை பிடிச்சாச்சு. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா குமுளி போகுது. குமுளின்னு வந்துட்டு இங்கே நாகர்கோவில் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போகுது குமுளி. ஸோ அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பஸ் டைமிங் தெரியல, அதெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நினைக்கிறதுக்கு முன்னாடியே பஸ்ஸு உள்ளே வந்துடுச்சு. பின்னாடியே சீட்டு போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம், குருவெல்லாம் மீட் பண்ணிவிட்டு வாய்ப்பு இருந்தால் கேபின் ரைட்டர் ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா வழக்கம் போல் அப்படியே சீட்டில் உட்காந்து ட்ரை பண்ணலாம். டைமிங் என்னென்னு தெரியல, ரெடியாகிடுச்சு. மேபி ஒரு 10 மினிட்ஸ் கிளம்பி நினைக்கிறேன். ஒரு டைமிங் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ தோட் பஸ்ட்டிலே ட்ராவல் பண்ணலாம் வாங்க. ஃபைனலி இந்த பஸ்ஸை பிடிச்சாச்சு. அரிக்கும்பன் எக்ஸ்பிரஸ், அரசு போக்குவரத்து கழகம், மதுரை, தேனி, ராஜபாளையம், சங்கரன்கோவில், திருநெல்வேலி டு நாகர்கோவில் என் டு என்ட்டு. இப்போது நாகர்கோவிலேருந்து குமுளி போகுது. திருப்பி நைட்டு வந்திருக்கும் போது இப்போ திருப்பி போகிறாங்க லோயர் கேம்ப் பிரான்ச்சு. ஃபர்ஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 6:30. இப்போது மணி பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. ஃபஸ்ட் டைமிங் 6:30, இப்போ நமக்கு 6:15 ஆகுது. ஒரு காமனே தான் இருக்குது. ஸோ 50 மினிட்ஸில் நம்ம ஒன் டிபார்ட் ஆகிடும் நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டு வேட்ஸ் குமுளி நோக்கி. மக்களே இப்போது வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போது 6:28க்கு பஸ் டிபார்ட் ஆகிடுச்சு டுவேர்ட்ஸ் குமுளி நோக்கி. ஆர்எம்டிசி வண்டி இது, லோயர் கேம்ப் பிரான்ச்சு. ரூட் பார்த்திங்கன்னா வடசேரியிலேருந்து திருநெல்வேலி, அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து அப்படியே சங்கரன்கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், பேரையூர், அப்படி போய்ட்டு உசிலம்பட்டி, உசிலம்பட்டிலேருந்து ஆண்டிப்பட்டி, தேனி, கம்பம், ஃபைனலாக குமுளி போகுது. ஸோ ஜேர்னி ஹவர்ஸ் அப்ராக்சிமேட்லி 8 hours ஆகுமா, 7 to 8 hours பார்க்கலாம். எத்தனை மணி போய் ரீச் ஆகலாம். முன்னாடி போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பாபநாசம் போகிறது. அது ரூட்டு பார்த்திங்கன்னா அந்த முண்டாந்துறை, களக்காடு அந்த வழியாக போகிறது. மக்களே இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 275 வாங்கியிருக்காங்க. 251 25. ஸோ 270. நாகர்கோவிலேருந்து குமுளி டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 350 கிலோமீட்டர் இருக்கும். இந்த ரூட் இதான் ஷார்ட்டு. நீங்கள் மதுரை படி போனால் கூட எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் வந்துடும். ஸோ இந்த ரூட்டில் அதிக பஸ் போயிட்டுருக்கு. டேரக்ட் பஸ்ஸுனால் இந்த ரூட்டு தான். நீங்கள் மாறி போகிறதா மதுரை போகலாம். பட் மதுரை போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலான்னு நினைக்கிறேன். பட் இது கொஞ்சம் ஸ்டாப்பிங் நிறையா இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் சர்வீஸ் மாதிரி இருக்காது. எல்லா ஊர்ந்து தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த 8 hours. நாகர்கோவில் வந்தாலே இந்த வெஸ்டர்ன் கேட்டரிங் சூப்பராக இருக்குங்க. அதுவும் ஏர்லி மார்னிங் பாருங்களேன், 7 o'clock போயிட்டுருக்கோம். 7 o'clock டைம், 7 மணி வாக்கில் போயிட்டுருக்கோம். பாருங்கள் தோட்டங்களை பாருங்கள். அதுக்கு பேக்ட்ராப்பில் வந்து வெஸ்டர்ன் கேட்டை பாருங்கள், நல்ல குளிர்ச்சியாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காவல் கிணறு வந்துவிட்டோம். இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு நிற்கிறாங்க பாருங்கள். இங்கே கூட நம்ம மாவட்டமே கட் ஆகிடுச்சு. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் முடிச்சுட்டு இப்போது திருநெல்வேலி மாவட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காவல் கிணறு தான் திருநெல்வேலி மாவட்டம் ஸ்டார்ட் ஆகுது.
டைம் பார்த்திங்கன்னா 7:10 இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்க ஊர் பார்த்திங்கன்னா வள்ளியூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற வள்ளியூருக்கு வந்திருக்கோம். ஸோ பஸ்ஸு வந்து உள்ளே தான் போகுது. 1 to 1 வர எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு தான் போகிறாங்க. வள்ளியூர், புறம், ஏர்வாடி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பஸ்ஸு கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, எல்லாருமே பயணிக்கிறாங்க ஸ்டாண்டிங்கு, அதனால் ஃப்ரெண்ட் வியூ கவர் பண்ண முடியல. ஸோ மார்னிங் ஹவர்ஸ் இல்லையா, இப்போ மண்டேங்கிறனால நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க, ஜாபுக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் நிறைய ஏறுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்க டீச்சர்ஸ் எல்லாமே ஏறி இருக்காங்க. ஃபுல் க்ரௌடு பாருங்களேன், தொங்கிட்டு போகிறாங்க. இந்த பஸ்ஸு போர்டில் பார்த்திங்கன்னா நார்வேல் டு திருநெல்வேலி எண்ட் டு எண்ட் போட்டிருப்பாங்க, ஆனால் அது கிடையாது. ஸோ எல்லா ஊர்லேயும் நிற்கிறாங்க. எப்போதுமே இந்த பஸ் பார்த்திங்கன்னா க்ரௌடாக இருக்குமா, ஏன்னா மார்னிங் டைம் இல்லையா. ஸோ ஒர்க்கிங் டேயில் பார்த்திங்கன்னா நார்வேலேருந்து திருநெல்வேலிக்கு வந்து எப்போதுமே கூட்டமாக இருக்கும். பர்டிகுலராக வள்ளியூர்லேருந்து திருநெல்வேலிக்கு நிறைய பேர் பயணிக்கிறாங்க. ஸோ ஆஃபீஸ் விஷயம் இல்லை ஸ்கூலு, மற்ற ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பயணிக்கிறாங்க. அதனால் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். திருநெல்வேலியிலேருந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கூட்டம் அதிகமாக இருக்காதான், ஏன்னா எல்லாருமே இறங்கிடுவாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணலாம் அதிகம். குமுளியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க, ரொம்ப கம்மி தான் ஏறுவாங்க. ஏதாவது இன்கேஸ் சீசன் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான நாளில் தான் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து அடுத்தடுத்த ஊரில் இறங்கிடுவாங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாஃபும் நிற்கும். ஸோ அதான். ஸோ ரோடும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ரோடாக இருக்காது. ஸோ ஸ்லோவாக தான் போவாங்க. டைம் பாருங்க, 7:57. ஸோ 8 மணி ஆயிடுச்சு. கூட்டத்தை பாருங்கள். நடைமேடை 3 பாருங்கள் மக்களே, கூட்டத்தை காமிக்கிறேன். எவ்வளோ கூட்டம் ஏறிச்சு, எவ்வளோ கூட்டம் இருக்கு மட்டும் பாருங்கள். அப்பா கூட்டத்தை பார்த்தீங்களா, சுத்தம் கூட்டமே இல்லை. கைஸ், திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 மணி ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் ட்ராவல். 6:30க்கு எடுத்தாங்க வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. 8 மணிக்கு விட்டாங்க. வண்டி சூப்பராக போயிட்டுருக்குங்க. இப்போ காமிச்சிருப்பேன் 70-75 நல்லா வர்றாங்க. RMTC எதிர்பார்க்கல, நேசமணி மாதிரியே பண்ணுறாங்க. ஆனால் செம்ம க்ரௌடு. மண்டேங்கிறனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாகர்கோவில், அப்புறம் வந்து வள்ளியூர் பக்கம் வந்து எக்கச்சக்கமான டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏறி இந்த திருநெல்வேலி இறங்கிட்டாங்க. பொதுவாக வந்து எல்லா நாளும் இருக்காதான், இன்றைக்கி மட்டும் மண்டேங்கிறனால நிறைய பேர் ஏறுறாங்க. ஸோ ரெகுலராக வந்து கூட்டம் இருக்காது. இனிமேல் போக வந்து அவ்வளோ கூட்டம் இருக்காது. ஏதோ சீட்டிங் கெப்பாசிட்டி அளவுக்கு இருக்கும். ஸ்டாண்டிங்லாம் வரான்னு சொல்லிட்டாங்க. ஸோ திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் கைஸ். இப்போ திருநெல்வேலியில் ஒரு 50 நிமிஷம் வெயிட்டிங்கு. நம்ம பஸ்ஸு 8 மணிக்கு வந்தாங்க. இப்போ 8:50க்கு மேலே எடுப்பாங்க. எப்போவுமே அப்படி தானே, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு போடி வண்டி போகுமா, அதனால் அந்த வண்டி கழுவி விட்டு 8:50 கிளம்புவாங்க. ஸோ 50 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுறோம். பக்கத்தில் எந்த வண்டி பார்க்கலாமா, சங்கரன் கோயில் வண்டி இது பார்த்திங்கன்னா சங்கரன் கோயில் போகிறது. அதுவும் இந்த பக்கம் தான் போக நினைக்கிறேன். இது சங்கரன் கோயில் தான். இது ஸ்ரீவில்லிபுத்தூர். திருநெல்வேலியிலேருந்து குமுளி போகிறதா டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வண்டி 35, 1:35, 12:35க்கு. அடுத்து பார்த்தா 2:30, அப்புறம் 3:30க்கு போகுது. 4 மணிக்கு ஒரு வண்டி போகுது. ஒரே ஒரு வண்டி 3:30க்கு போகுது. அதை நம்ம இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம் தேனியிலேருந்து. அப்புறம் தேனி குமுளிக்கு 6:50, 75 அப்படியே பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்குது. ஸோ 8:55 நம்ம வண்டி, 8:55 குமுளி நம்ம அதில் போகிறோம். நமக்கு முன்னாடி 8:30க்கு போடி வண்டி போகுது. ஸோ டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அரிக்கொம்பன் எக்ஸ்பிரஸ், அரிக்கொம்பன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரிக்கொம்பன் சொல்லிட்டு ஒரு யானை ஓடிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த பேர் வச்சுருக்காங்களாம், அரிக்கொம்பன் எக்ஸ்பிரஸ். நம்ம வண்டி 10 நிமிஷம் அட்வான்ஸ் எடுத்துட்டாங்க. அதாவது 8:45க்கு 8:55 எடுக்க வேண்டியது 10 நிமிஷம் அட்வான்ஸு. ஏன்னா அந்த வண்டி லேட்டாக வந்துருச்சு. அந்த வண்டி டயத்துக்கு வந்து தான் எடுத்துருப்பாங்க. பட் அது லேட்டு சாப்பிட போகிறாங்க. அதனால் நம்ம வந்து எடுத்து போகிறோம்.
by TF Car. திருநெல்வேலி டிராஃபிக்கை பாருங்கள். ஆஃபீஸ் ஹவர்ஸ்லையா செம்மையாக டிராஃபிக்கு. இப்போ தான் பார்க்குறேன் திருநெல்வேலி டிராஃபிக்கு. இது மாதிரிலாம் டிராஃபிக் இருந்தது கிடையாது. வானவில் போதுவாருங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஆறு தான் தாமிரபரணி. தண்ணி எவ்வளோ கிடக்கும் பாருங்கள். ஸோ தண்ணி நல்லாவே கிடக்கு. திருநெல்வேலியில் மிகவும் ஃபேமஸான ஒரு ஆறு தாமிரபரணி. அப்படின்னா மதுரை போயிடலாம். நம்ம லெஃப்ட் எடுத்து சங்கரங்கோவில் வழியாக போகிறோம். சங்கரங்கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக போகிறோம். நம்ம வந்திருக்க ஊர் பார்த்தீங்கன்னா தேவர்குளம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். தேவர்குளம் அவங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ், அது போக உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பரும் உங்கள் பையனோட ஃபோன் நம்பரும் எனக்கு அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்பில். சங்கரன் கோயில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நேராக போனீங்கன்னா தென்காசி போகலாம். இதுதான் தென்காசி ரோடு. நம்ம அப்படியே ராஜபாளையம் வழியாக போக போகிறோம். சங்கரன் கோயில் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க, புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கெல்லாம் வந்திருக்கோம், வந்து வீடியோ போட்டிருக்கோம் பஸ் ஸ்டாண்டை பற்றி. அப்புறம் அந்த வழியாக தேவலாஸ் எடுத்து போட்டிருக்கோம், மதுரையிலேருந்து சங்கரன் கோவில். ராஜபாளையம் இன்னும் 35 கிலோமீட்டர் போனோம். சங்கரன் கோயில் புது பஸ் ஸ்டாண்ட். நேரம் சரியாக 10:13. 10:02 நிமிஷம் இருக்குது. இப்போ 2 நிமிஷம் தான் இங்கே டைம் வெயிட்டிங்கு. 10:15 கிடச்சாச்சு. சங்கரன்கோவில் ரயில்வே கிராசிங். விருதுநகர் தென்காசி ரூட்டு. வண்டி எப்படி பிக்கப்பில் போதுவாருங்க. எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த ஸ்பீட்லாம். வண்டி வறுமையாக போயிட்டுருக்கு. 70-75 டச் பண்ணிட்டு போயிட்டு இருக்காப்புல. திருச்செந்தூர் ராஜபாளையம். திருநெல்வேலி, குமரி திருநெல்வேலி வண்டி. சங்கரன் கோவில் போகுது. மக்களே, வெஸ்டர்ன் கட் ரேஞ்சை பார்த்தீங்களா, ராஜபாளையத்தில் ஒட்டி பாருங்கள், செம்மையாக இருக்குது. க்ளவுடியாக இருக்குது, மழை மேகமாக இருக்குது. மழை வரலாம், எப்படினாலும் இறங்கிட்டு இருக்கு. அநேகமாக மதியம் மேலே வரலாம்.
வெல்கம் டு ராஜபாளையம். நியூ பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வர்றோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11 மணி ஆச்சு எக்ஸாக்டாக. ஸோ கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி. 6:30க்கு எடுத்தாங்க, இங்கே 11 மணி. பஸ்ஸே இல்லை, காலியாக கிடக்கு. ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் இங்கே டைம். 5 நிமிஷம் கழிச்சு வண்டி எடுத்துருவாங்க. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. ஸோ வாங்க ஜேர்னி கன்டினியூ பண்ணலாம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா பேரையூர் சொல்லியிருக்காப்புல. ஸோ அங்கே ரீச் பண்ணிட்டு பேசுவோம். ஊரை பாருங்கள், வரிசையாக இருக்கா. கோயில்பட்டி, தூத்துக்குடி, கோயில்பட்டி, நாலாபுரம், விருதுநகர், அருப்புக்கோட்டை, ராஜபாளையம். ஒரு வண்டியை காணாமுங்க. இந்த பாருங்கள், குமுளி, கம்பம், போடி, மூணார், தேனி, ராமேஸ்வரம். கைஸ் 6 நிமிஷம் கழிச்சு நம்ம வண்டி கிளம்பிருச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:06. ராஜபாளையம் டவுன். பிஏசி ராமசாமி ராஜா, பர்த்து, ராம்கோ சிமெண்ட். நமக்கு முன்னாடி போகிற பாருங்கள், மதுரை போகுது. பிஆர்சி வண்டி, செங்கோட்டை, கம்பம் வண்டி. ராஜபாளையம். மக்களே, ஸ்ரீவில்லிபுத்தூர் நெருங்கிட்டோம். ராஜபாளையத்தை விட்டு பக்கத்தில் இருக்குது. 12-15 கிலோமீட்டர் தான் ராஜபாளையத்துலேருந்து. பேக்கில் பாருங்கள் வெஸ்டர்ன் காட்டு. நேராக பாருங்கள், கோபுரம் தெரியுதா? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். மக்களே பாருங்கள், தேரை பாருங்கள். ஆண்டல் கோயில் தேரை பார்த்தீங்களா, கம்பீரமாக இருக்குன்னு. அங்கே பிரம்மாண்டமாக இருக்குது. ரெடிமேட் காணிக்கிறேன். தேர் எழுத்து நிப்பாட்டிருக்காங்களோ. இப்போ நம்ம கிருஷ்ணன் கோயில் தாண்டி போயிட்டுருக்கோம். ரைட் சைடில் பாருங்களா, நான்கோழி சாலை ரெடி ஆகிட்டு இருக்கு. தென்காசி, கொல்லம் இந்த மாதிரி ஊருக்கு. கொல்லத்துக்கு பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் செங்கோட்டை வரைக்கும் நான்கோழி சாலை பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை டு தென்காசி தான் ஃபோக்கஸ். அங்கே ரெடி ஆகிட்டு பாருங்க. அருமையாக ரெடி பண்ணுறாங்க. பேரிக்கெல்லாம் போட்டு சென்டர் மீடியெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க. பட் பஸ் எல்லாமே வந்து பைபாஸை வந்துட்டு உள்ளே போயிடுவாங்க. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாதிரி. எஸ்பெஷலி கார்ஸ் அண்டு ப்ரைவேட் வெஹிக்கிள், லாரி அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், பைபாஸில் போயிடலாம். டேக் டைவர்ஷன் போயிட்டுருக்கு. ரோடு ரெடி ஆகிட்டுருக்கு. டீ கல்லுப்பட்டி வந்தாச்சு கைஸ். நேரம் பாருங்கள், ஷார்ப்பாக 12:30, 12:30 ஆகிடுச்சு. டீ கல்லுப்பட்டி ரீச் பண்ணிட்டோம். இப்படியே நேராக போனீங்கன்னா மதுரை 37 கிலோமீட்டரில் போயிடலாம். விருது 22 கிலோமீட்டர்.
நிறைய பேர் ஏறுவாங்க நினைக்கிறேன். செம்ம கூட்டங்க, பயங்கர கூட்டமாக இருக்குது. வியூவை பாருங்கள், ஒரு ஹில்ஸு. ஏன்னா உங்களுக்கு ஈஎம் வந்து 2 அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து 7000, இது ஒரு 1600. பேரையூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:45. இல்லை 7000 வந்து என்னென்னா உங்களுக்கு, அதாவது இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ரவுண்டாக ஒரு 10,000 போட்டு வைங்க. மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்காங்கன்னு பார்ப்போம் நாளைக்கு. சரியா? என்னாச்சு நல்ல ஆக்சிடெண்ட்டா மக்களே? இப்போ உசிலம்பட்டி ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போகிற வண்டி, குமுளிலேருந்து வயா தேனி ராஜபாளையம். பசுமன் பூமி தேவர் பெருநிலையம் உசிலம்பட்டி. ஃபேமஸான ஆண்டிப்பட்டை கனவு வரப்போகுது. எஸ், வந்தாச்சு. உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி எப்படி பெண்டாகி போய் பாருங்க. இதில் வந்து தேனி மாவட்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டிப்பட்டி கனவா பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி சேர்ந்தது, மதுரை மாவட்டம். இது பார்த்தீங்கன்னா இனிமேல் தேனி மாவட்டம் தான். தேனி மதுரை. நேரம் சரியாக 2 மணி. இப்போ நம்ம ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண போகிறோம். ஆண்டிப்பட்டி தேனி டிஸ்ட்ரிக்ட். ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்.
டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருக்குது. இது மாதிரி போனதே கிடையாது. ஏதோ நெடுஞ்சாலத்தில் வெளில நடந்துருக்கும் இருக்குது. அதனால தான் இந்த பக்கம் போகிறாங்க. நான் ஃபஸ்ட்டே இந்த பக்கம் போகிறேன். குமுளி திருச்செந்தூர் வயா அரப்பாளையம். தென்காசி. தேனி பஸ் ஸ்டாண்ட் 2:25 வந்திருக்கோம். தேனி பஸ் ஸ்டாண்ட். கைஸ் ஒரு 2 minutes தான் இங்கே வெயிட்டிங்கு. உடனே வண்டி கிளம்புது. சரன்னு போவாங்க. ஏன்னா வண்டியை கொடுக்கணுமா பிரான்ச்சுக்கு. அதனால் வேகமாக போக நினைக்கிறேன். கம்பத்தில் மட்டும் சின்ன டீ பேக் இருக்கும். மற்றபடி வேறு எங்கேயும் நிற்க மாட்டாங்க. சைடு வால் பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் வரும்போது கட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ கட்டி வச்சுருக்காங்க. குமுளி 63, 387, மதுரை 76. ஓ இதுதான் வேலையா? பாலம் பில்லர் போட்டு வேலை நடந்துருக்கு. அதனால தான் வண்டி இங்கே வரல. திருச்சி கம்பம். முன்னாடி பார்த்தா சேட்டு தேனி ஓடைப்பட்டி. எல்லாம் மதுரை வண்டி. தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட். நேராக தான் போகணும். பட் நம்ம பைபாஸில் போகிறோம். பைபாஸ் போய் அப்படியே லெஃப்ட் எடுத்து நேராக போயிடுவோம். ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம மூணார் போகலாம் கோடி வழியாக. ஹலோ கைஸ், இப்போது நம்ம சின்னமனூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. 3 மணி ஆச்சு. 3 நிமிஷம். ஸோ நீங்கள் சின்னமனூர் வந்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து மேகமலை போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் தான். அழகான க்ரீனரியான டீ எஸ்டேட்டில் பார்க்கலாம், நிறையா பார்க்கலாம். ஸோ சின்னமனூரில் தான் போகணும். சின்னமனூர் பஸ் இருக்குது. இதான் வழி. மேகமலை 30 கிலோமீட்டர். கோவை, குமுளி கோவை. இது எந்த ஒரு பஸ்ஸு? மதுரை கம்பம் மதுரை. கை சுற்றி பாருங்களே ஹில்ஸை. அப்படியே விவசாயங்காடு அப்படியே பறந்து விரிஞ்சு கிடக்கு இந்த பக்கம் வரைக்கும். அதுக்கு நடுவில் கிரீனரி 2 பக்கமும். நம்ம நடுவில் போயிட்டுருக்கோம். விவசாயம்லாம் செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. விவசாயம் நடந்துகிட்ருக்கு. நெல் தான் பயிரிடுறாங்க. பாளையம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. உத்தமபாளையம்.
சின்னமனூர் பார்த்தோம், இப்போ உத்தமபாளையம் வந்துட்டோம். இதான் பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்துங்க. நல்ல சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. போக இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். மழை கூட வரலாம், மேபி மலையில் ஏறின பிறகு குமுளிக்கு. ராமேஸ்வரம் குமுளி திருச்சி. இப்போ நம்ம கம்பம் நெருங்க போகிறோம். லெஃப்ட் எடுத்து போனால் 4 கிலோமீட்டர் டவுன் வந்துடும். நேராக போனீங்கன்னா குமுளி 28, கோட்டயம் கேரளாவில் இருக்கிற கோட்டை 137, சபரிமலை 156. நாங்கள் உள்ளே போகிறோம் கம்பத்துக்குள்ளே. போக்குவரத்து காவல் கம்பம். கம்பம் 1 பிரான்ச். இப்படி ரைட் எடுத்து போனால் கம்பம் மெட்டு வந்துடும். நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம் கட்டப்பனாவுக்கு. அதான் ரூட்டு. கம்பம் மெட்டு வழியே தான் கட்டப்பனா போக முடியும். டைம் பார்த்தீங்கன்னா 3:35 கம்பம் மெயின் பஸ் ஸ்டாண்ட். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வண்டி கம்பத்தோட்டு கிளம்பும்போது டுவேர்ட்ஸ் குமுளி நோக்கி. சின்ன ஒரு டீ பிரேக்கு. ஸோ நான் டிரைவரெல்லாம் சாப்பிட்டு கிளம்புறோம். நாகர்கோவில். ராமநாதபுரம். கூடலூர். கூடலூர் நகராட்சி பேருங்க அண்ணா பெருநிலையம். ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு. கூடலூர் டைம் பாருங்கள் 4 மணி கரெக்டாக. ஸோ 4:30 பேர் நினைக்கிறேன். 1 ஹவரில் பார்ப்போம். இங்கே உள்ள தோப்பில் தென்னை மரத்தை பாருங்கள் எவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஃபால்ஸ் இருக்கா பாருங்கள். ஒயிட் கலரில் தண்ணி ஓடிட்டு பாருங்கள். மலையில் உச்சியிலேருந்து கொட்டிகிட்ருக்கு பாருங்கள். தெரியுதா? அந்த தெரியுது பாருங்கள். கரெக்டாக தெரியுது பாருங்கள். என் கைக்கு நேரம் பாருங்கள். வெள்ளையாக தெரியுதா? அதான் ஃபால்ஸு. நல்லா மழை பெஞ்சிருக்குமா இருக்கு. நல்லா தெரியுது. சுற்றி மலைகள். இந்த பக்கம் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையும் ரைட் சைடு உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையிற இடம் தான் அந்த லோயர் கேம்பு. குமுளி இங்கேருந்து ஜஸ்ட் 9 கிலோமீட்டர் தான். குமுளி கோயம்புத்தூர். லோயர் கேம்ப். லோயர் இங்கே பார்த்தீங்கன்னா காவல் நிலையம் குமுளினே போட்டிருக்கு. ஸோ இந்த பஸ்ஸோட பிரான்ச் இங்கே தான் இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். லோயர் பிரான்ச். நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க இங்கே. பஸ் நிற்கிதா? இதான் லோயர் கேம்ப் கிளை.
திண்டுக்கல் ரீஜன். அழகா மலை கீழே இருக்கு ஒரு அடிவாரத்தில். நல்லா மழை பெஞ்சிருக்கும். சூப்பராக க்ரீனரி ரொம்ப இருக்குது, நல்லா தெரியுது. வீடியோவில் தெரியும் பாருங்க. செக் போஸ்ட் குமுளி. காடுகளில் பல லட்சம் மரங்களை உருவாக்குவது யானை, ஆனால் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் பவர் ஸ்டேஷன் இருக்கு. தேனி. வள்ளிவிடு முருகன் கோவில் மலை அடிவாரத்தில் இருக்கு. வழித்துணை மாதா கோவில் இருக்கு மேலே. குமுளி கம்ம வண்டி, கேரளா வண்டி. டிஎன்இபி தமிழ்நாடு. வெல்கம் டு குமுளி, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ரேஞ்ச். வண்டி ஃபுல்லாக வெளியே நிற்கிது. ஓசூர், பெங்களூர் குமுளி அந்த கும்பகோணம் குமுளி, திருச்சி குமுளி, குமுளி 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 அரப்பாளையம். நமக்கு இதை மாதிரி நிற்கிறாருங்க. பாண்டிச்சேரி. டைம் பாருங்கள், ஷார்ப்பாக 4:30ங்க. இப்போ தான் 1 நிமிஷம் லேட் ஆகுது. 4:31, பட் 4:30. ரொம்ப நன்றிண்ணா. ஆக்சுவலி உங்களோட நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் உங்களோட 6:30 எடுத்தோம், 4:30 நிப்பாட்டுறோங்கிட்டேன். 10 மணி நேரம் உண்மையிலே போனே தெரில. அந்தளவுக்கு ஜாலியாக ஒரு பாண்டிங்காக பேசிட்டு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப அதாவது எனக்கு ரொம்ப என்னென்னா இவ்வளோ டைம் எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. பட் நீங்கள்லாம் அதில் ஊறி போய் ரொம்ப இதாகிட்டீங்க. ஜேர்னி சூப்பராக இருந்துச்சுண்ணா. ரொம்ப நன்றி உங்கள் ஒத்துழைப்புக்கு. மீண்டும் சூப்பராக பார்ப்போம். நன்றி நன்றி. என் நேம் வந்து எமர்சன். தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. பார்ப்போம் நிச்சயமாக. ஓகே, போய்ட்டாங்க, பார்த்துப்போங்க. சரி சரி. ஸோ மக்களே, நம்ம வண்டியை பாருங்கள். திருப்பி டெப்போக்கு போகிறாங்க, லோயர் போகிறாங்க. அங்கேருந்து ஸோ வண்டி போய் கேட்டோம். ஓகே, ரைட். மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான ஜேர்னி. ரொம்ப நாள் வந்து நிறைய பேர் கேட்டு அழுத்து போயிருப்பீங்க. பட் எனக்குமே வந்துன்னா முடியல, இதுக்கு மேலே நம்ம வந்து காக்க வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவோடு தான் வந்தேன் நான் நாகர்கோவிலுக்கு. எப்படியாவது நமக்கு அலோவ் பண்ணாட்டா கூட ஒரு விண்டோ சீட்டில் உட்காந்தா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கோதாவில் இறங்கிட்டேன். அதனால தான் இயர்லி மார்னிங் நாகர்கோவிலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ போட்டுப்போனா தெரியல, போட்டு நினைக்கிறேன். ஸோ பார்த்துருப்பீங்க, டைமிங்லாம் பாருங்கள். ஸோ 2 hours வெயிட் பண்ணி இந்த பஸ்ஸை பிடிச்சேன். ஸோ 6:30 எடுத்தாங்க, 4:30 விட்டாங்க கும்பலியில். அப்பா, சான்ஸே இல்லைங்க. அதெல்லாம் வந்து ஒரு இது வேணும். என்னென்னா இவ்வளோ மணி நேரம் உட்கார்றதாங்க பெரிய விஷயமே.
கிலோமீட்டர் 400 கிலோமீட்ரு. பட் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஒரு நல்ல குரூவுங்க. டிரைவர் கண்டக்டர் சூப்பரான சப்போர்ட்டு. அவங்களால தான் ஜாலியாக அந்த டயர்ட்னஸே தெரியல. ரொம்ப ஜாலியாக பேசிட்டு வந்தோம். ரொம்ப கைட் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. டீ சாப்பிட ஒன்றா போய் சாப்பிடுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து இந்த ட்ராவல் இவ்வளோ நேரம் போனது தெரியல எனக்கு. அதே சமயம் மலைக்க வைக்கிது, இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோமா அப்படின்ட்டு. ஏன் ஒரு பஸ்ஸில் எவ்வளோ நேரம் இருக்க முடியும் சொல்லுங்கள்? நார்மலாக நான் டிஎன்டிசி பஸ் தெரியும் உங்களுக்கு, நார்மல் சீட் தான். ஸோ என்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்காண்டி முடிச்சாச்சு. அருமையான ஜேர்னி. ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி வரைக்கும் சூப்பராக வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராமங்கள் நிறைந்த ஏரியா, சங்கரங்கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு நிறைய கிராமங்கள் இருக்குது, நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. அதெல்லாம் தாண்டி பிரேக் பண்ணி வந்து குமிழியில் அந்த கூலிங்காக நல்ல கூலிங் இப்போ இறங்கியாச்சு. ஸோ சூப்பரான அமேசிங்கான ஜேர்னி. மக்களே உங்களுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாமல் இவ்வளோ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து இறங்கியாச்சு. இதோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, கூலி வீடியோ. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் வண்டி தான். தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.